தஞ்சை பெரிய கோயிலும் தமிழும். தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்? ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு சிவபெருமானுடைய கோயில். இது வந்து தஞ்சாவூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதையும் தாண்டி தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய மர்மங்கள், நிறைய ஆச்சரியங்கள், நம்ம பார்த்த உடனே வியந்து போய் பார்க்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் தான் இந்த கோயிலில் இருக்குன்றது தமிழர்களாக பிறந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த கோயிலில் எவ்வளோ சிறப்பான அம்சங்கள்லாம் இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா, தமிழ் அப்படிங்கிறத ஒரு பேஸாக வச்சு இந்த கோயிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா, இந்த கோவிலை வந்து காஞ்சிபுரத்தை ஒரு தடவை வந்து ராஜராஜ சோழன் விசிட் பண்ணும்போது கைலாசநாதையர் கோவிலை பார்த்து அதன் பால் கொண்ட ஈர்ப்புனால இந்த கோவிலை வந்து கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. நார்மலாக வந்து ஒரு 2 தளம் கூட கோயில்கள் இல்லாத டைமில் 16 தளங்கள் கொண்டு இந்த கோயிலை எழுப்பியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து எனக்கு ரொம்பவே வந்து நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னென்னா, இந்த கோவில் கட்டப்பட்ட டைமில் வந்து அங்கே இருந்த கல்லெல்லாம் உடைப்பாங்க இல்லையா, அந்த கல் உடைத்தவங்களுடைய பேரை முதற்கொண்டு வந்து கல்வெட்டுகளில் பொறிச்சு வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி இந்த கோவில் தான் வந்து உலகத்திலேயே முதல் முறையாக வந்து கிரானைட்னால் கட்டப்பட்ட ஒரு கோவில். அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த கோவிலினுடைய பிரம்மாண்டத்தையும் இந்த கோவிலினுடைய சிறப்பான அம்சங்கள்லாம் சொல்லியிருந்தாலும் கூட இந்த கோவில் தமிழை சார்ந்தது அப்படின்றத கேட்கும்போது இன்னுமே பெருமையாக இருந்தது. இதை கேட்கும்போது தான் தமிழ் எந்த இடத்துலையும் தமிழனை விட்டு தரல, தமிழன் எந்த இடத்துலையும் தமிழை மறந்ததே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக கூட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் அப்படின்னு சொன்ன உடனே தமிழில் இருக்க உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, இதை மையமாக வச்சிருக்கிற இந்த எழுத்துக்கள் மூலியமாக தான் வந்து இந்த கோவிலினுடைய வடிவமைப்பையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலில் சிவலிங்கத்தோட உயரம் வந்து 12 அடி. அதாவது தமிழனுடைய உயிர் எழுத்துக்கள் அ ஆ இ ஈ சொல்கிறோம் இல்லையா, அந்த உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தினுடைய உயரமும் 12 அடி. அண்ட் இந்த சிவலிங்கத்தை வச்சுருக்க சிவலிங்கத்தினுடைய பீடம் வந்து 18 அடி. தமிழில் வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் இக்கு இஞ்சு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு வரும் இல்லையா, அந்த மெய்யெழுத்துக்கள் வந்து 18. ஸோ வந்து இந்த கோவிலினுடைய சிவலிங்கத்தினுடைய பீடம் வந்து 18 அடியில் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலினோட கோபுரத்தினோட உயரம் 216 அடி. அதாவது உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் சேர்த்து வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216. அந்த 216 எழுத்துக்களை வந்து மையமாக வச்சு இந்த கோவிலினுடைய கோபுரத்தினுடைய உயரத்தை வந்து 216 அடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து தமிழினுடைய மொத்த எண்ணிக்கை, அதாவது தமிழ் எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து. அதாவது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து 216, ஆயுத எழுத்து அக்குன்னு சொல்லக்கூடிய ஆயுத எழுத்து 1. இது எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணால் 247 வரும். இந்த 247 வந்து சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளியை இந்த 247 அடியில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தமிழனாக பிறந்த ராஜராஜ சோழன் தமிழுக்காக வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டினாலும் அதில் தமிழை எந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, தமிழுக்கு வந்து தஞ்சை பெரிய கோயிலில் இவ்வளோ அழகான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது தமிழனாக பிறந்ததையும் சந்தோஷப்படுறோம், தமிழுக்காகவும் சந்தோஷப்படணும்னு தான் தோணுது. அண்ட் இதே மாதிரி ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி இன்னும் பல விஷயங்கள் இருக்கும், மர்மங்கள் இருக்கும், ஆச்சரியங்கள் இருக்கும். அந்த மாதிரி உங்களை கவர்ந்த ஏதாச்சும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் தெரியாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.